குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய லெசன் தான் அத்தியாயம் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சேர்ப்பு முறை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்குறோம். ஆட்சேர்ப்பு முறையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம், அதனுடைய பொருள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதனுடைய வரைவிலக்கணம் பார்த்துருக்கோம். ஆட்சேர்ப்பினுடைய வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா 2 விதமான வழிமுறைகள் இருக்குன்னு பார்த்தோம். அதில் அகவலங்கள் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா புறவலங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த புறவலங்கள் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 வகைப்படும். ஒண்ணு என்ன அப்படின்னா நேரடி வளங்கள். இன்னொன்னு என்ன அப்படின்னா மறைமுக வளங்கள். இந்த நேரடி வளங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு விளம்பரம், கோரப்படாத விண்ணப்பதாரர்கள், அடுத்தது நேர்முக தேர்வு, வளாகத் தேர்வு, தொழிற்சாலை வாயிலாக ஆட்சேர்ப்பு, போட்டி நிறுவனங்கள், இணையவழி ஆட்சேர்ப்பு அப்படின்றது எல்லாமே நேரடியான வளங்கள் அப்படின்றதுல வர செய்யும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா விளம்பரம். இந்த விளம்பரம் அப்படின்றத எப்படி கொடுக்க செய்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க ஏதுவான நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் வேலையினுடைய தன்மை, காலியிடத்தினுடைய தன்மை, தேவைப்படக்கூடிய தகுதி மற்றும் அனுபவம், வழங்கப்படக்கூடிய சம்பளம், விண்ணப்பிக்கக்கூடிய முறை, விண்ணப்பிக்க வேண்டிய காலக்கெடு ஆகியவற்றை குறிப்பிட்டு தினசரி பத்திரிகைகள், இதழ்கள் மற்றும் பிற ஊடகங்கள் வாயிலாக விளம்பரம் செய்யலாம். ஒரு கம்பெனிக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு அ தகுதியான நபர் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஒரு வேலைக்கு என்ன மாரியான தகுதிகள் வேணுமோ, அதையும் எ தேவைப்படக்கூடிய தகுதி, அதே மாதிரி நமக்கு அந்த கம்பெனிக்கு அனுபவம் உள்ள நபர்கள் வேணும் அப்படின்னா, அந்த நபர் நமக்கு எந்த அளவுக்கு அனுபவம், எத்தன வருஷம் அனுபவம் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லி, 2வது சேலரி எவ்வளோ நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பத்திரிகைகள், இதழ்கள் இல்ல அப்படின்னா மத்த ஊடகங்கள் வழியாக விளம்பரம் செய்யக்கூடியத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, விளம்பரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது என்ன அப்படின்னா, கோரப்படாத விண்ணப்பதாரர்கள். நிறுவனங்கள்ல வந்து காலி பணியிடங்கள் அப்படிங்கிறத எந்த விதமான ஒரு அறிவிப்பும் செய்யாத நிலையில வேலைக்கு தேடிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த நபர்கள் வந்து வேலைக்கு வேண்டிய விண்ணப்பித்த விண்ணப்பங்களை அ தேவைப்படக்கூடிய நேரத்தில நிறுவனங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பயன்படுத்திக்க செய்யலாம். அதாவது ஒரு நிறுவனம் இருக்குது, காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவிப்புமே செய்யல. வே செய்யாத அந்த நிலையில வேலையில வந்து தேடிட்டு இருப்பாங்க இல்லையா? அத தேடக்கூடிய நபர்கள தன்னிச்சையாக வேலை வேண்டி விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் விண்ணப்பங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னிச்சையாவே அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத குடுத்துருப்பாங்க. குடுத்துருக்கும்போது நமக்கு அந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அந்த விண்ணப்பங்கள்ல இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய நேரம் எப்ப பயன்படுத்திக்கணுமோ, அந்த நேரத்துல அந்த விண்ணப்பங்கள பயன்படுத்திக்க செய்யலாம். இதுதான் கோரப்படாத விண்ணப்பங்கள். நம்ம எந்த விதமான ஒரு அறிவிப்புமே செய்யல. பட் அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொண்டுட்டு வந்து அவங்களுடைய ரெஸ்யூம குடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த ரெஸ்யூம நமக்கு என்னைக்கு தேவைப்படுதோ, அது மூலமா நம்ம செலக்ட் பண்ணிக்க செய்யலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, நேர்முக தேர்வு. நேர்முக தேர்வு அப்படின்றது வேலை தேடி வேலை தேடி தேடக்கூடிய நிறுவனத்திற்கு நேரடியாக வருபவர்களை நேர்முகமாக தேர்வின் மூலம் பணியமர்த்த முடியும். வேலை தேடி நிறுவனத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, நேரடியா வரக்கூடிய நபர்கள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு, நமக்கு அந்த அ ஒரு வேலைக்கு சம்மந்தமான ஒரு சில கேள்விகள கேட்டு என்ன பண்ணலாம், அதுல குவாலிஃபைடா இருக்கிறாங்களா, இல்லையா அப்படிங்கிறத மூலமா அவங்கள செலக்ட் பண்ண செய்யலாம். வளாக தேர்வு அப்படின்றது அடுத்தது. வளாக தேர்வு அப்படின்னா, நம்ம அ ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்றோம் இல்லையா? அங்கேயே நேரடியா போய் கல்வி நிறுவனங்களுக்கு நேரடியா சென்று, நல்ல கல்வி தகுதி உடைய விண்ணப்பதாரர்களே அந்த வளாகத்திலேயே என்ன பண்றோம் அப்படின்னா, தேர்வு செய்றதா வளாக தேர்வுன்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது தொழிற்சாலை வாயிலாக ஆட்சேர்ப்பு. பொதுவா சாதாரணம் இல்ல அப்படின்னா, தற்காலிக திறன் அற்ற ஊழியர்கள் வாயிலாக சேர்க்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா, தொழிற்சாலை வாயில் ஆட்சேர்ப்புன்னு சொல்றோம். ஒரு தொழிற்சாலையில ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த அளவுக்கு குவாலிஃபைடா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்ப அந்த சாதாரணமா இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு திறன் அற்ற ஊழியர்கள் வேணும் அப்படின்னு சொன்னா, தொழிற்சாலை வாயிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட்சேர்ப்பு முறையில ஆட்கள செலக்ட் பண்ணவும் செய்யலாம். போட்டி நிறுவனங்கள். உயர் ஊதியம், அதிக பலன்கள் வழங்குவதன் மூலமாக போட்டி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நல்ல திறமை வாய்ந்த பணியாளர்கள அந்த நிறுவனத்தில இருந்து பணியாற்ற ஈர்க்கும் செயல் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு சொன்னா, பணியாளர்களை வந்து வேட்டையாடுதல்னு சொல்றோம். அதாவது நம்ம வந்து ஒரு உயர் ஊதியம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதிக பலன்கள் வழங்குவதன் மூலமாக, ஒரு நமக்கு காம்படிட்டிவா இருக்கக்கூடிய நிறுவனத்தில ஒரு நல்ல ஒரு தகுதி வாய்ந்த நபர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த நபர் நம்ம கம்பெனிக்கு வந்தாங்க அப்படின்னா, நம்ம கம்பெனி இன்னும் நல்ல டாப் லெவல் போகும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி குடுக்கறது மூலமாகவோ, இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, நல்ல பலன்கள் ஏதாவது வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹையர் போஸ்டிங் குடுக்குறேன் அப்படிங்கிறது மூலமாகவோ, அவங்கள ஈர்க்கக்கூடிய செயலத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, வேட்டையாடுதல்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது இணைய வழி ஆட்சேர்ப்பு.
இணைய வழி ஆட்சேர்ப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய தொழில்நுட்பம், தகவல் தொடர்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் காரணமாக, நிறுவனங்கள் தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகுதியுடைய பணியாளர்கள அ இ இடு இணையத்தின் வாயிலாகவே என்ன பண்ண முடியும் அப்டின்னா, பெற முடியும். நமக்கு என்ன மாரியான குவாலிஃபைடான ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டுட்டே இருப்பாங்க. நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, பாலிமர் நியூஸ் அப்டின்னு சொன்னா, எனக்கு இந்த தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் வேணும். அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இணைய வழி மூலமாக அப்டின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகுதியுடைய பணியாளர்கள இணையத்தின் வாயிலாக பெற முடியும். இந்த இணையத்தின் வாயிலாக பெறக்கூடிய முறைய தான் இணையவழி ஆட்சேர்ப்பு முறைன்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, மறைமுக வள வ மறைமுக வளங்கள் அப்படின்றது அடுத்தது. மறைமுக வளங்கள் அப்படின்னா, பணியாளருடைய பரிந்துரை, அதே மாரி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மென்ட் அலுவலகம் மூலமாக வேலைக்கு சேர்க்கிறது. பொது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள், தனியார் வேலைவாய்ப்பு முகவர்கள் இருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு ஆலோசனை மையங்கள், தொழில்முறை சங்கங்கள், தொழில்முறையினுடைய சங்கங்கள். அடுத்தது என்ன இருக்கு? பதிலாய் அனுப்புதல். அதுக்கடுத்தது வாய் வார்த்தை. பணியாளருடைய ஒப்பந்ததாரர்கள், வேலைவாய்ப்பு இணையதளங்கள். இது மூலமா சேர்க்கிறது எல்லாமே மறைமுக வளங்கள்ல வர செய்யும். பணியாளருடைய பரிந்துரை. ஃபர்ஸ்ட்டு வந்து பணியாளருடைய பரிந்துரை அப்படிங்கிறது, தற்போது இருக்கக்கூடிய காலி இடங்களுக்கு பொருத்தமான நபர்கள் நிறுவனத்தில இருக்கக்கூடிய ஊழியர்களினுடைய பரிந்துரைகள். அந்த கம்பெனில ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து காலி இடம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உறவினர்கள் இல்லைன்னா, தமக்கு தெரிந்த நபர்களாக கூட இருக்க செய்யலாம். அவங்கள வந்து நம்பகத்தினுடைய அடிப்படையில பரிந்துரை செஞ்சு பரிந்துரையினுடைய அடிப்படையில செலக்ட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்டின்னா, பணியாளருடைய பரிந்துரைன்னு சொல்றோம். அதாவது அந்த காலி பணி இடம் இருக்குது அப்டின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய நபர்கள், அதே கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களினுடைய பரிந்துரையின் அடிப்படையில என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு நபர செலக்ட் பண்ண செய்றாங்க. ஸோ, அதத்தான் பணியாளருடைய பரிந்துரைன்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது பொது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள். நம்மளுடைய எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸு. இதெல்லாம் எம்ப்ளாய்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான ஆட்சேர்ப்பு? இது வந்து நாடு முழுவதுமே அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சேர்ப்பு நிறுவனமா இருக்கிறது. எது அப்டின்னா, பொது வேலைவாய்ப்பு அலுவலகம் தான். இது வந்து தரவுதளத்தின் மூலமாக தேவையான தகவல்களை தந்து, என்ன பண்றாங்க? வழங்கிய அதாவது வேலைய வழங்குவோருக்கும், வேலைய தேடுவோருக்கும் இடையில ஒரு இணைக்கக்கூடிய ஒரு பாலமா விளங்குது அப்டின்னா, எது அப்டின்னு சொன்னா, இந்த பொது வேலைவாய்ப்பு அலுவலகம் தான். ம். நமக்கு இப்போ வந்து ஒரு ஜாப்புக்கு இவ்வளோ பேர் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, என்ன பண்ணுவாங்க அரசு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருவாங்க. அதுக்கான எக்ஸாம் இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணி சீனியாரிட்டி பேசிக்ல போட செய்வாங்க. தனியார் வேலைவாய்ப்பு முகவர்கள். அடுத்தது தனியார் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொன்னா, அரசு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் போன்று இதுவும் அப்படி எப்படிதான் செயல்படும் அப்படின்னு சொன்னா, செயல்படக்கூடிய ஒரு தனியார் வேலைவாய்ப்பு முகவர்களும் செயல்படுவாங்க. உரிய மற்றும் தேவையான தகவல்களை தந்து, வேலை வழங்குவோரையும், வேலை தேடக்கூடிய நபர்களையும் இந்த மையம் என்ன பண்ணும் அப்படின்னா, இணைக்கும். அதான் என்ன இணைக்கக்கூடிய ஒரு முகவர்களா செயல்படுவாங்க. ஒரு கவர்மெண்ட்டோடைய எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் எப்படி செயல்படுதோ, அதே மாரி தான் இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகவர்களும் செயல்படுவாங்க. இது யாரு? வேலை தரக்கூடிய நபர்கள், வேலை பெறக்கூடிய நபர்கள் 2 பேருக்கும் இடையில என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இணைக்கக்கூடிய ஒரு பாலமா செயல்பட செய்வாங்க. வேலைவாய்ப்பு ஆலோசனை மையங்கள். இந்த வேலை இந்த இந்த வகையான ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது, இந்த வேலைவாய்ப்பு ஆலோசனை மையம் அப்படிங்கிறது பண அடிப்படையில் வாடிக்கையாளர்கள் நிறுவனங்களினுடைய சார்பாக ஆட்சேர்ப்பு பணியினை மேற்கொள்ள செய்றாங்க. அது நிறுவனங்கள்ல பண அடிப்படையில வாடிக்கையாளர் நிறுவனங்களினுடைய சார்பாக ஆட்சேர்ப்பு பணியினை மேற்கொள்ள செய்றாங்க. வழக்கமா இந்த மாதிரியான நிறுவனங்கள், நிர்வாகிகள் மற்றும் உயர்மட்ட பணியாளர்கள் தொடர்பான தரவுகளை வழங்கி, தாங்கள் அளிக்கும் சேவைகளுக்கு ஆலோசனை கட்டணங்களையும் வசூலிக்கின்றன. இத என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு ஆலோசனை மையமா இருக்காங்க. இது வந்து பணத்தினுடைய அடிப்படையில வாடிக்கையாளர்களுக்கு நிறுவனத்தினுடைய சார்பாக எந்த நிறுவனத்தில காலிப்பணி இடங்கள் இருக்குதோ, அந்த நிறுவனத்திற்கு சார்பாக இவங்க செயல்படுவாங்க. அதற்கான பணிகள எல்லாமே மேற்கொள்ள செய்வாங்க. இதுல நிறுவனங்கள், நிர்வாகிகள் மற்றும் உயர்மட்ட பணியாளர்கள் தொடர்பான தரவுகளை எல்லாமே வழங்கிடுவாங்க. அது வழங்கி என்ன பண்ணுவாங்க, ஆலோசனைகள வழங்குவாங்க. அந்த மாதிரியான செயல்கள செய்கிறதுக்காக வேண்டி என்ன வாங்குவாங்க அப்டின்னா, ஒரு கட்டணங்களையும் வசூலிக்கவும் செய்வாங்க. இது என்ன திறனீட்டல் ஆட்சேர்ப்பு முறைன்னு சொல்லிட்டு பேரும் அழைக்க செய்றாங்க.
அடுத்தது தொழில்முறை சங்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா, தொழிற்சங்கம் அப்படின்றது இருக்க செய்யுது. அதிக திறமை மற்றும் தொழில்நுட்ப அறிவு உள்ள சரியான நபரை தேடும் நிறுவனங்கள், சிறப்பு தொழில் சங்கங்களான பட்டய கணக்கு நிறுவனங்கள், இந்திய மருத்துவ சங்கம், பயிற்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்கள். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இந்திய மேலாண்மை சங்கம் போன்றவற்றையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அணுகவும் செய்யலாம். அதாவது அந்த சங்கம் எங்க இருக்குதோ, அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா, நல்ல திறமையான தொழில்நுட்ப அறிவு உள்ள நபர்களை எந்தெந்த நிறுவனங்கள்லாம் ம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதுக்குன்னு இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு போயி, எனக்கு இந்த மாதிரியான குவாலிஃபைட் பெர்சன் இருந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு சொன்னாங்களா, அவங்களே சொல்லுவாங்க. ஸோ, அதன் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான நபர்கள செலக்ட் பண்ணிக்க செய்வாங்க. பதிலாய் அனுப்புதல் அப்படின்றது, ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில பணியில இருக்கக்கூடிய நபரை குறுகிய கால தேர்விற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு குறிப்பிட்ட பணியை மேற்கொள்ள பதிலாய் நி பதி பதிலாய் நிலையில் நியமித்துக் கொள்ளலாம். என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணக்கூடிய நபருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்திலேயே அந்த ஒர்க்க என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஈஸியா கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவாரு. அந்த மாரியான குவாலிஃபைடு பெர்சனா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக வேண்டி, குறிப்பிட்ட பணிய மேற்கொள்றதுக்கு அவங்கள வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியமிக்க செஞ்சுக்கலாம். இதுதான் பதிலாய் அனுப்புதல் அப்படின்றது பேரு. வாய் வார்த்தை. வேலைவாய்ப்பு பற்றி தகவல்களை தங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு பகிரக்கூடிய மதிப்புள்ள நபர்களிடமிருந்து வேலையை தேடுவோர் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் செய்யலாம். இது வாய் வார்த்தை அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கோ சொல்லும்போது அது ஸ்ப்ரெட் ஆகும். அது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நபர்கள்ட்ட இருந்து வேலை யார் தேடிட்டு இருக்காங்களோ, அந்த தகவல்கள பெற்று அந்த கம்பெனில போய் நம்ம என்ன பண்ணலாம், நான் நமக்கு வந்து அந்த வேக்கன்சி இருக்குது. நம்ம குவாலிஃபைடா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அது மூலமா நம்ம போய் ரெஸ்யூம் குடுத்து அது மூலம் செலக்ட் பண்ணிக்கவும் செய்வாங்க. பணியாளருடைய ஒப்பந்ததாரர்கள். நிறுவனங்கள் ஒப்பந்ததாரர்கள் மூலம் திறமையற்ற மற்றும் கைத்தொழிலாளர்களை நியமிக்கவும் செய்யலாம். இதுக்கு வந்து குவாலிஃபைடா இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஒப்பந்ததாரர்கள் மூலமாக என்ன பண்ணாங்க, திறமை வாய்ந்த நபர்கள் இல்ல, திறமையற்ற மற்றும் கைத்தொழிலாளர்கள் வேணும் அப்படின்னு சொன்னா, ஒப்பந்தத்தின் அடிப்படையில நியமனம் செஞ்சுக்கவும் செய்யலாம். வேலைவாய்ப்பு இணையதளங்கள். அடுத்தது வேலைவாய்ப்பினுடைய இணையதளங்கள். நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு இணையதளங்களை பயன்படுத்தி தாங்கள் எதிர்பார்க்கும் தகுதியுடைய நபர்களை தேர்வு செய்து காலி பணியிடங்களை பூர்த்தி செஞ்சுக்கவும் செய்யலாம். வேலைவாய்ப்பினுடைய இணையதளம். இது வந்து இணையதளம் மூலமாக நமக்கு நம்ம என்ன மாரி எதிர்பார்க்குறோமோ, அந்த மாரியான தகுதியுடைய பணியாளர்கள தேர்வு செஞ்சு நம்மளுடைய ஆஃபீஸ்ல வேக்கன்ஸியா எவ்வளோ இருக்குதோ, அத என்ன பண்ணலாம் பூர்த்தி செய்யறதாம். இது வந்து வேலைவாய்ப்பு இணையதளங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆட்சேர்ப்புல என்னென்ன மாரியான போக்குகள்லாம் இருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதுல வந்து புறத்திரு நீட்டறிதல் அப்படின்றதுல, புறத்திரு நீட்டல் அப்படின்னா எந்த முறையில அ செயல்படுறாங்க அப்படின்றது. இது ஆட்சேர்ப்பின் பணியினை மேற்கொள்ள சேவை கட்டணம் வழங்கும் நிறுவனங்கள் விண்ணப்பங்களை கூர்ந்தாய்வு செய்து சரியான பணிக்கு சரியான நபரை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பணியினத்த நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, புறத்திருநீட்டல் நிறுவனங்கள் சொல்லிட்டு சொல்றோம். இந்த மாரியான பணிய மேற்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள புறத்திருநீட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கவும் செய்றோம். அதாவது ஆட்சேர்ப்பு பணியினை மேற்கொள்ள சேவை கட்டணம் வழங்கும் நிறுவனங்கள். எங்களுக்கு கம்பெனிக்கு நெறைய நபர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குது ஒரு நிறுவனம். அப்ப என்ன பண்ணலாம்? அவங்கனால நெறைய நபர்கள என்னால செலக்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த புறத்திணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு என்ன பண்ணலாம்? எங்களுக்கு இந்த மாரி குவாலிஃபைடாவும் இவ்ளோ நபர்களும் வேணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, சரியான பணிக்கு சரியான நபர்கள் அவங்களே தேர்ந்தெடுத்து நமக்குன்னு அனுப்ப செய்வாங்க. அந்த பணிய மேற்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள தான் புறத்திருநீட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க செய்றோம். ஆட்சேர்ப்பு முறைகள். இந்த புறத்திருநீற்றல் மூலமான ஆட்சேர்ப்பு முறை என்னென்ன மாரியான முறைகள் அப்படிங்கிறது. தேவைகளை புரிந்து கொள்ளுதல், விளம்பரம் மூலம், அதுக்கடுத்தது திரையிடல், இல்லைன்னா கூர்ந்து கவனித்தல், சரிபார்த்தல், அடுத்தது அ சுய விவர சமர்ப்பிப்பு, நேர்முக செயல்முறை கருத்தளிப்பு, அடுத்தது தேர்வு, பின் தொடர்தல் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இது எல்லாமே எந்த முறையில வருது அப்படின்னா, புறத்திணை மூலமான ஆட்சேர்ப்பு முறைகள் அப்படிங்கிறதுல வருது. அடுத்தது புறத்திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபர்களை வேட்டையாடுதல். வேட்டையாடுதல் சொல்லலாம். இல்லைன்னா கவர்ந்து இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம். அப்படின்னா என்ன?
ஒரு நிறுவனங்கள் தங்களது சொந்த பணியாளர்களுக்கு பயிற்சி மற்றும் மேம்பாடுகள் வழங்குவதற்கு பதிலாக, போட்டி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு நிதி மற்றும் நிதி சாராத சலுகைகள கூடுதலா வழங்கி, அவங்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய பணிய செய்றாங்க. ஸோ இத என்னன்னு சொல்றாங்க அப்டின்னா, கவர்தல் இல்லைன்னா, திறமையானவர்களை வேட்டையாடுதல்னு சொல்லிட்டு அழைக்க செய்றாங்க. அதாவது வேற நமக்கு போட்டியா இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல அந்த நபர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, நல்லா நீட்டா நல்லா வேலை செய்றாங்க. நல்லா எப்டி எப்டி சொல்லலாம்? ம். தன்னுடைய கம்பெனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சிகள் குடுத்து, மேம்பாடு செய்றதுக்கு பதிலா, ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நிறுவனம் நல்லாவே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நிதி மற்றும் நிதி சாராத கூடுதலான சலுகைகள அவன் வழங்கி, அவங்கள கவர்ந்து நம்ம கம்பெனிக்கு இழுக்கக்கூடிய பணிய செய்றாங்க. அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, கவர்தல் இல்ல வேட்டையாடுதல்ன்னு சொல்லிட்டு செய்றாங்க. இது எப்படி செய்றாங்க அப்படின்னா, தான் கம்பெனியிலேயே ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா, பயிற்சியோ, இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு மேம்பாட்டு பணியோ வழங்குறதுக்கு பதிலா, போட்டி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய பணியாளர்கள தான் கம்பெனிக்கு இழுக்கக்கூடிய பணிய செய்றது தான் என்ன அப்படின்னா, புறத்திரு நீட்டல், வேட்டையாடுதல், இல்லைன்னா கவர்ந்து இழுத்தல் சொல்லிட்டு அர்த்தம். தேங்க் யூ. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹால்ஃப் இயர்லி போர்ஷன் 1 10 சாப்டர் பார்த்தீங்கன்னா 1 10 வரைக்கும் ஹால்ஃப் இயர்லிக்கான போர்ஷன் குடுத்துருக்கேன். எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 1 மார்க் ஆல்சோ என்ன பண்ணணும், எல்லாம் நீட்டா படிச்சிருக்கணும். படிக்காது இருக்காதீங்க. தேங்க் யூ.